பெண்ணுக்கும் இப்போ கல்யாணம் நடந்து விட்டது, மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடந்து விட்டது. 10 வருடங்கள் ஆகிறது, 7 வருடங்கள் ஆகிறது, குழந்தைகளை என்று பல பிரச்சனைகள். அவர்களிடம் செய்து வைத்திருப்பார்களோ, இவர்களிடம் செய்து வைத்திருப்பார்களோ என்று பல வகையான மனதுக்குள் பல வகையான தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அங்கே ஜோசியரை பார்த்து, இந்த ஜோசியரை பார்த்து, அவர் அதை செஞ்சார், இவர் இதை செய்தார் என்று அவர் சொல்வார்கள் பொழுது அதுக்கு தீர்வு காண முடியாது. அந்த தீர்வு காண வேண்டும் என்றால் குழந்தைகளை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு காலகாலத்தில் குழந்தை பேர் உண்டாக வேண்டும், நம்மளும் தாத்தா பாட்டியாக வேண்டும் என்று மனதால் நினைத்து சங்கரங்கோயிலுள்ள கோமதி அம்மனை வஸ்திரம் சாத்தி அவளுக்கு 9 கஜத்து புது புடவை கட்டி அவளை மனதார வேண்டி அந்த புற்று மண்ணை எடுத்து 48 நாள் ஆணும் கணவனும் மனைவியும் விரதமாக இருந்து அந்த மண்ணை இரவு சாப்பிட்டு கொஞ்சம் வயிற்றிலே தயவு தாயே என்னுடைய வயிற்றில் நீ பிறக்க வேண்டும் என்று மனதால் வேண்டி வந்தால் எல்லா காரியமும் இனியே நடக்கும். அவளுக்கு மிஞ்சிய தெய்வங்கள் ஒன்றுமில்லை. அஷ்ட நாகங்களும் சகல விதமான சர்ப்பங்களும் அம்பாள் கையில் இருக்கிறதுனால் அவள் பார்த்து நமக்கு எவ்வளவோ உதவி செய்வாள். அவளை நினைத்து தாங்கள் குழந்தைகள் இந்த புற்று மண்ணை சாப்பிட்டு வந்தால் சகல தோஷங்களும் சகல பாவங்களும் சகல முன்னோர்கள் சாபமும் யார் எதை செய்து வைத்திருந்தாலும் செய்தாருக்கு செய்த வினை. அவன் யார் செஞ்சு வச்சால் நமக்கு தேவையில்லை, செய்தாருக்கு செய்த வினை என்று சொல்லக்கூடிய அந்த புற்று மண்ணை அருமருந்தாக எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதை அடுத்து வைத்தியநாத சுவாமி கோயில் என்று சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் புட்டே மண்ணே மருந்து என்று ஞானசம்பந்த பெருமான் சொன்ன மாதிரி அங்கே உள்ள அந்த சேத்திரத்தில் அங்காரக சேத்திரத்தில் அந்த மண் வாங்கி அதை தினசரி இரவு 48 நாளைக்கு பெண்ணும் மாப்பிளையும் சாப்பிட்டு வந்தால் கர்ப்பம் தானாக குடிவரும். இதுக்கு எந்த விதமான தோஷங்களோ எந்த விதமான பரிகாரங்களோ தேவையில்லை. மண்ணே மருந்து. திருச்சாந்து உருண்டை என்று சொல்லக்கூடிய அந்த வைத்தியநாத சுவாமி, செல்லமுத்து குமார் சுவாமி, தையல் நாயகி அந்த அம்பிகை நம்மளுக்கு சகல விதமான பாக்கியங்கள் கொடுத்து நல்ல விதமாக பிரசவம் உண்டாக எல்லா விதமான புத்திர பாக்கியம் கிடைக்க எல்லா வல்ல செல்லமுத்து குமார சுவாமியும் தையல் நாயகியும் வைத்தியநாத சுவாமி உலகத்துக்கே வைத்தியமாக இருக்கக்கூடிய தன்வந்திரிக்கு முதல் வைத்தியநாத சுவாமி தான். அதனால் ஈஸ்வரனுக்குள் அடக்கமான அந்த அங்காரகனை நினைத்து அந்த மண்ணே மாமருந்து என்று சொல்லக்கூடிய அந்த மண்ணை சாப்பிட்டு வந்தால் உடனே கர்ப்பம் தரிக்கும். இது கண்கூடான இது நிறைய பேருக்கு சொல்லி எல்லாருக்கும் நன்மை நடந்திருக்கிறது. சத்தியமான தெய்வ வாக்கு.